என் அன்பு தங்கமே, உன் தாயானவள் காலையிலிருந்தே உன்னோடு பேச வேண்டும் என்ற ஆசையில் நின்று கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கான அவசர செய்தியோடு உன் அம்மா வந்திருக்கின்றேன். உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வந்துவிட்ட இந்த நேரம், உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு வெட்ட வெளிச்சமாக்க வந்திருக்கின்றேன். யாருக்கும் சொல்லாமல் நீ தனிமையில் கேட்க வேண்டும். இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்த்து விடுவார்கள். உன்னை சுற்றி நடந்த எல்லா விஷயங்களும் உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதிலிருந்து உனக்கான மனத்தெளிவை நீ நிம்மதியாக பெற்றுக்கொண்டால் அது போதும். உன்னை காக்க என்றும் நான் வருகிறேன் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தை நீ விட்டுவிடாதே. எந்த நேரமும் நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் இனி என்னவாகும் என்று என் பிள்ளை எதையும் நினைத்து கலங்கி விடாமல், உனக்கு நான் கொடுக்கக்கூடிய எல்லா நிலையையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் உனக்கு ஒரு மாற்றம் நடப்பதை நீ புரிந்து கொள்வாய். எந்த நொடியிலும் உன் அம்மா உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். உனக்காக எப்பொழுதும் இந்த வராகி உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரத்தை நீ விட்டுவிடாதே. எந்த தருணத்திலும் உனக்கு வேண்டியதை எல்லாம் நான் உறுதியாக உன் முன்னால் கொடுக்க வருகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் எங்கிருந்தாவது உனக்கு வேதனைகளை கொடுக்க உன்னை தேடி வருவார்கள். அதனால்தான் அம்மா உன்னை தனிமையில் கேட்கச் சொல்கின்றேன். இவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை பற்றிய கவலைகள் எல்லாம் இல்லை. அதே நேரம் அடுத்தவர்கள், அதிலும் குறிப்பாக உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதில் இவர்களுக்கு கவனம் அதிகமாக இருக்கின்றது. உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன நடத்துகிறது என்பதில் இவர்களுக்கு மிகுதியான கவனம் இருந்து கொண்டிருக்கின்றது. என்னாலும் இந்த நிலையில் உன்னை தொடர்கின்ற இந்த மாற்றத்தை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு இந்த வராகி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ கவனித்து விடுவாய். அம்மா உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்வாய். எத்தனை சூழ்நிலைகள் வந்திட்டாலும், எத்தனை நிலைகளை இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை அனுபவித்திட்டாலும் உனக்கென நல்ல நேரம் என்ற ஒன்று நிச்சயமாக உண்டு. அந்த நேரத்தை அம்மா உனக்கு எப்பொழுதும் சரியாக கணித்து கொடுக்கிறேன் அல்லவா? அதுபோலத்தான் இன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமான நேரங்களை நான் உன் வசமாக கணித்து கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகள் ஒவ்வொன்றும் என்னவென்று புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உனக்குள் வந்துவிட்டது என்றால் இனி அத்தனைக்குமான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாதே. அத்தனைக்குமான திருப்பங்களை என் பிள்ளை நீ நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி என்ற ஒரு தெய்வம் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு எத்தனை விஷயங்கள் உனக்குள் மாற்றங்களை கொண்டிருக்கிறது என்று நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? எத்தனை எத்தனை வேதனைகளை நீ கடந்து வந்திருக்கிறாய் என்று பார்த்தாயா? முன்பெல்லாம் என் குழந்தை மனதிற்குள் தைரியம் இல்லாமல், வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாமல் நீ மனம் பதற்றத்தோடு தானே இருந்து கொண்டிருப்பாய். ஆனால் இப்பொழுது எல்லாம் எதையும் எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு வந்துவிட்டது. என்ன விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் அதனை கடந்து வரக்கூடிய மனநிலை உனக்கு வந்துவிட்டது. அத்தனைக்குமான சந்தோஷங்களை நீ உறுதியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி என்ன நடந்தாலும், இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் வந்தாலும் அதற்காக என் பிள்ளை ஒரு பொழுதும் நீ வருத்தம் கொண்டு தவிக்கக்கூடாது. இனி எந்த சூழ்நிலையை கடந்து நின்றாலும் அந்த இடத்தில் நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
எது நடந்தாலும் உனக்கென நான் இருக்கிறேன். உன் அம்மா நான் இருக்கிறேன். உனக்குள் தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்க உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றிலும் நான் எப்பொழுதுமே உன்னோடு உடன் இருந்து உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, சுற்றி இருக்கின்றவர்கள் எத்தனை பேர் வேண்டுமானாலும் இருக்கலாம். எத்தனை பெரிய விஷயத்தை வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி உன்னை துன்பப்படுத்தலாம். ஆனால் இதிலிருந்தெல்லாம் உனக்கு ஒரு சரியானதொரு புரிதலை நான் எப்பொழுதும் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றுமே இந்த மாற்றங்கள் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கலங்காது எதையுமே நாம் எதிர்கொள்கின்ற ஒரு நிலை இந்த வாழ்க்கையில் நமக்கு எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுதுதான் நீ உன்னை பக்குவப்படுத்தி இருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் தயங்கி நிற்கின்ற ஒரு வாழ்க்கை வேண்டாம். எப்பொழுதும் தெய்வத்தின் அன்பினால் நீ எதையும் சாதிக்க வேண்டிய ஒரு மனப்பக்குவம் உனக்குள் வேண்டும். இதையெல்லாமும் நீ எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு மாற்றங்கள் வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். சரியானபடி உன்னை தொடர்கின்ற இந்த தாயினுடைய அன்பினை நீ புரிந்து கொண்டு நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ உறுதியோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும். இனிமேலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. வராகி முன்னின்று ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது அதை நீ கவனிக்காமல் சென்று விடாதே. உனக்கான நல்ல நேரம் இந்த தாயின் அன்போடும் அருளோடும் ஆரம்பித்து விட்டது. உன்னை தேடி வருகின்ற சந்தோஷமான நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கென மகிழ்ச்சியை கொடுக்க வந்து விட்டது. என்றோ இந்த வாழ்க்கையில் நீ தேடிய விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் கைகளில் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மனதார நீ யோசிப்பது ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உனக்குரிய புரிதலை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு நொடி கூட தாமதிக்காதே. வராகி சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அம்மா சொன்ன பேச்சுக்கு மறு பேச்சு இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். இனி என்றுமே உனக்கென்று நான் வருவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இனி என்றுமே இந்த வாழ்க்கை உன்னை தொடர்வதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தயாராக இரு. உன் வெற்றி உனக்கு நிச்சயமாக உறுதி செய்து கொடுக்கப்படும். கலங்காமல் இரு. நீ எதிர்பார்க்கின்ற மாற்றங்கள் உனக்கு நிச்சயமாக நல்வழிப்படுத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ விட்டாயோ அதையெல்லாம் மீண்டும் உன்னுடையதாக நீ பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாதே. வராகி சொன்ன வார்த்தைகளுக்கு நீ நிச்சயமாக கட்டுப்பட்டு உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீ உறுதியோடு பெற தயாராக இருந்து விட்டால் அது போதும். இந்த சூழ்நிலைகளில் நீ எதை நினைத்தாலும் எதை அடைய முயற்சி செய்தாலும் அது என்றுமே உன் வசமாக இருப்பதை என் பிள்ளை நீ கட்டாயமாக உணர்ந்திடுவாய் என்பதனை மறக்காது. யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ இழக்காது. தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற ஒரு உண்மையை நீ தொலைக்காது. சுற்றி வருபவர்கள் என்ன கொடுத்தாலும் நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு தெளிவாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். மனநிறைவோடு உனக்கு இந்த வராகி தேடி வந்து தருகின்ற அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை நீ தீர்மானிக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். அம்மா சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையாக மாறும் பொழுது அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். தயங்காமல் நின்று உனக்குரிய ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ முழுமையாக அடைந்து விட்டால் அது போதும். தயக்கங்கள் எதுவும் இல்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு
மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.